ஏழரை சனி அப்படின்னாலே சனி பகவான் அப்படின்னாலே ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு. அதுவும் ஏழரை சனி ஒரு ராசிக்கு வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான் என்னோட லைஃப் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏழரை சனி நிஜமாவே என்ன பண்ணும்? இருக்கக்கூடிய கிரகங்கள்ல சனி பகவானைத்தான் நாம கர்மக்காரகன் அப்படின்னு சொல்றோம். கர்மா அப்படின்னா இது எங்க செல்லுபடியாகும்னா பூமியில தான் செல்லுபடியாகும். கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், 4 ராசிக்காரர்கள். சரியா? இவங்க எல்லாருமே ரொம்ப அடிபடுறோம்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். முதல்ல சனி பகவான் மனதை குளிர வைக்கணும். குளிர வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்ணிடணும்? இவர்கள் எல்லாம் சனி பகவான் பிடியிலிருந்து முழுமையாக விடுதலை அடைகிறார்கள். இது மட்டும்தான் உண்மை. இதை நீங்க எப்படி ஆணித்தனமா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, சனி பகவான் குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு. இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகு சத்யசீலன் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா ஏழரை சனி. ஏழரை சனி அப்படின்னாலே பொதுவாக எல்லாருக்கும் பயம் இருக்கும். எனக்கு ஏழரை சனி நடக்குதுப்பா, என்ன பண்ண போறேன்னு தெரியல, 7.5 வருஷம் நான் கஷ்டப்பட போறேன் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ ஏழரை சனி நிஜமாவே எல்லாருக்கும் துன்பத்தை தான் கொடுக்குமா? இப்போ ஏழரை சனி யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த 3 ராசிக்காரர்கள் எப்படி இருக்கணும், என்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு நிறைய இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி. இப்போ நான் சொன்ன மாதிரி ஏழரை சனி அப்படின்னாலே சனி பகவான் அப்படின்னாலே ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு. அதுவும் ஏழரை சனி ஒரு ராசிக்கு வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான் என்னோட லைஃப் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏழரை சனி நிஜமாவே என்ன பண்ணும்? இருக்கக்கூடிய கிரகங்கள்ல சனி பகவானைத்தான் நாம கர்மக்காரகன் அப்படின்னு சொல்றோம். கர்மா அப்படின்னா இது எங்க செல்லுபடியாகும்னா பூமியில தான் செல்லுபடியாகும். ஏன்னா ஆசை இருக்கின்ற வரையிலும் கர்மா என்பது உண்டு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, என் கர்மாவை அழிச்சிட்டா போதும்னு சொல்லுவோம் தெரியுமா? பொதுவா கர்மாவை அழித்தவர் யாருமே பூமியில் இருக்க மாட்டார்கள். அவங்க எங்க இருப்பாங்கன்னா சொர்க்கத்துல இருப்பாங்க. ஆசை இல்லாத மனிதனுக்கு என்றைக்குமே பூமியில வேலை இல்லை. அதனாலதான் எப்போதுமே என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, இளமையில ஒரு மனிதரை என்ன பண்ண மாட்டாங்கன்னா கோவில் கட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இளமையில கிரகஸ்த வாழ்க்கையிலிருந்து ஒருவர் ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் தன்னுடைய சொந்த பணத்தில் செய்கிறார் என்றால் அவருடைய கர்மா அழிந்துவிடும். கர்மா அழிந்தால் அவரை பூமியில் பிரபஞ்சத்தினுடைய அந்த ஃபார்முலா வைத்திருக்காது. உடனடியாகவே அவருக்கு முக்தி கிடைச்சிடும். அதனால எப்போதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, கோவில் கட்டுற ஒரு விஷயத்தை மட்டும் தனியா பண்ணக்கூடாது, நிறைய பேர் சேர்ந்து பண்ணணும், நிறைய பேருடைய நன்கொடைகள் இருக்கணும், தனித்த சம்பாத்தியத்தில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணமும் இதுதான். அப்ப கர்மானா இங்க செயல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ நம்மளுடைய செயல் தான் 30 வருஷத்துக்கு ஒரு முறை நாம யாரு என்ன பண்ணினோம் அப்படின்றத சனி பகவான் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ நம்மளுடைய நிழல், நம்ம நிழல் நம்மோடு வருகிறத வேற ஒருத்தரோட போறது நம்மளோட தான். அப்போ அந்த நிழல் என்பதுதான் நம்ம செய்த கர்மா. அந்த நிழலுக்குள்ளதான் நம்ம செய்த எல்லா பலன்களுமே இருக்கிறது. ஏழரை சனியில் வளர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், ஏழரை சனியில வீழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். வீழ்ந்ததற்கும் நாமே காரணம், வளர்ந்ததற்கும் நாமே காரணம். சொல்ல போகணும்னா இங்க சனி பகவான் கெட்டவரே கிடையாது. இப்போ ஒருத்தரை நல்லவரா கெட்டவரான்னு முடிவு செய்வது எதுலன்னா அவருடைய செயல்ல தான். அப்படித்தானே? அதே பலனை தான் சனி பகவான் செய்கிறார். அப்போ நாம செய்ததினுடைய பலனை நம்மளுடைய ராசியை நெருங்குகின்ற பொழுது 30 வருடத்திற்கு ஒரு முறை நீ என்ன நன்மை செய்திருக்கிறாய், என்ன தீமை செய்திருக்கிறார் என்பதை அனுபவ பாடமாக சனி பகவான் நமக்கு என்ன பண்றாருன்னா உணர்த்துகிறார். அந்த அனுபவ பாடம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கும். சொல்ல போனும்னா ஏழரை சனியில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மட்டும்தான் அடுத்த 20 வருடத்திற்கு அவருக்கு உதவியாக இருக்கும். நம்மெல்லாம் என்ன
பண்ணிடுறோம்னா அந்த பாடத்தை கத்துக்கொள்வதையே சோதனை அப்படின்னு நினைச்சிடுறோம். அப்போ முதல்ல ஒவ்வொரு விஷயம் நடக்கும் பொழுதும் இது எதனால நடந்தது அப்படின்னு எல்லா மனிதர்களும் சிந்தித்தால் அதுல அவர்களுடைய செயல்தான் காரணமா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதற்கும் எனக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை, தானா ஒரு பிரச்சனை எனக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. கிடையாது. 7.5 சனியில ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் எதுவுமே என்ன பண்ணாதுன்னா அவர்களுக்கு பிரச்சனை நெருங்காது. இப்ப வண்டியில வேகமா போறோம், வேகமா போகிறது தவறுன்னு தெரியும், விழுந்துட்டா சனி பகவான் 7.5 சனி அப்படின்னு சொல்றோம். அப்ப எல்லாத்துக்குமே நாம ஒரு மிகப்பெரிய காரணமாகிறோம். அப்ப இந்த இடத்துல சனி பகவான் தண்டிப்பவர் அல்ல, நாம எது எல்லாம் தவறுன்னு தெரியாம தைரியமா பண்ணினோமோ அது எல்லாத்தினுடைய ஆழத்தை புரிய வைக்கக்கூடிய காலம் 7.5 சனி காலம். எல்லாரும் நிறைய பாடங்கள் கத்துக்கொள்ளணும் இந்த 7.5 சனியில. அதை தாண்டி நம் செயலுக்கான பிரதிபலன் என்ன என்பதை 7.5 சனியில தெரிந்துக்கலாம். அப்ப 7.5 சனி காலகட்டத்துல ஒரு மனிதர் சந்தோஷமா இருக்கிறாருன்னா அவருடைய செயல் ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். 7.5 சனி காலகட்டத்துல ஒரு மனிதர் நல்லாவே இல்லைன்னா அவருடைய செயல் அந்த அளவுக்கு தவறாக இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா பூமியில இருக்கிற தொழில் செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் 7.5 சனினா துன்பம் தான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை, எல்லாருமே பொருளாசையினால் ஒரு பொய் ஒரு செயல் செய்திருப்போம் இல்லையா? அவரவர் செய்ததற்கு தகுந்தாற் போல பலன்கள் அவரவர்களுக்கு கிடைக்கும். அது அரச தண்டனையிலிருந்து சிறு தண்டனை வரையும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம பெரிய மனிதர்களாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் செய்யக்கூடிய தவறுகளும் பெரிய நிலையில இருக்கும். அப்ப தண்டனையும் எப்படி இருக்கும்? அப்போ இதுக்கு காரணம் யாரு? சனி பகவான் இல்லை. இதை மாற்றி மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு இறைவன் தான் சனி பகவான். கர்மாக்கெல்லாம் நாம காரணம். நான் தெரியாம பண்ணிட்ட, என்னை காப்பாற்று அப்படின்னு போயிட்டு மன்றாடக்கூடிய இறைவனாகத்தான் நம்ம யாரை வச்சுக்கணும்? சனி பகவானை வைத்துக்கணும். அவர்தான் திருநள்ளாறுல என்ன பண்றாருன்னா அருள் பாலிக்கின்றார். நீங்க சனி பகவானுக்குரிய திசையை நம்ம மேற்கு திசைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இருட்டு வரும்போது சூரிய பகவான் இருக்காது இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய தந்தையார்னா சூரிய பகவான். ரெண்டு பேருமே ஆப்போசிட்டானவங்க. ஏன்னா சூரிய பகவானுக்கு சனி பகவானை பிடிக்காது. காரணம் என்னன்னா சூரிய பகவான் ரொம்ப தேஜஸா இருக்கிறவர். சனி பகவான் கருமை நிறத்தில் முதிர்ந்த தோற்றத்தில் என்ன பண்ணுவார்னா இருப்பதனால இவர் என்னுடைய குழந்தை இல்லை அப்படின்னு சூரிய பகவானே என்ன பண்ணிருக்காரு? சனி பகவான கிட்ட நெருங்கவே மாட்டார். ஆகையினால இந்த கிழக்கு திசை நோக்கி சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய பலனை திருநள்ளாறில் என்ன பண்றாருன்னா சனி பகவான் தந்து கொண்டிருக்கிறார். அதாவது அனுகூல மூர்த்தியாக. நவகிரகத்தில் இருக்கிற சனி வேறு, திருநள்ளாறில் இருக்கிற சனி வேறு. ஏன்னா திருநள்ளாறுல கிழக்கு நோக்கி இருப்பதினாலே அந்த சனியினுடைய பலன் என்ன ஆகும்னா கிழக்கு திசை பார்த்திருக்கும் பொழுது நம் கர்மா நீச்சமாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம் கர்மாவை நீச்சப்படுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னா ஆதவனுக்கு இருக்கிறது. யாரெல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறாங்களோ அவங்களுக்கு சனியோடைய பிரச்சனை வரவே வராது. அப்போ அவர் அந்த திசையை நோக்கியே காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயம். அங்க இருக்கக்கூடிய அந்த தர்பைன்னு இருக்கு இல்லையா, அந்த இறைவன் பெயரே தர்பாரீனீஸ்வரர். சோ சூப்பரான ஒரு கோவில். அதனால திருநள்ளாறு அனைவருமே சனி பகவானுக்குரிய 7.5 சனி காலகட்டத்துல நல்லெண்ணெய் கொடுத்து சனி பகவானை தரிசிக்கிறது நல்லது. இது பொது விதி. இப்ப சனி பகவான்னா யாரு, அவர் எப்படி நெருங்குகிறார்? அவருக்கு கட்டாயமா 7.5 சனி நடக்கிற காலகட்டத்துல அடிக்கடி செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டு பாதுகாப்பு கொடுக்கறது யாருக்கிட்ட போயிடணும்? அங்க இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர்டையும் சனி பகவானிடமும் போய் நம்ம என்ன பண்ணிடணும்? சரணாகதி அடைஞ்சிடணும். இது 7.5 சனி காலகட்டத்துல பொதுவாகவே செய்ய வேண்டியது. இப்ப மாட்டிட்டு இருக்கவா யாருன்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், 4 ராசிக்காரர்கள். சரியா? இவங்க எல்லாருமே ரொம்ப அடிபடுறோம்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், கும்பராசிக்காரர்கள் பொருள் தொழில் விஷயத்துல தவறு பண்ணி 7.5 சனியில அடி வாங்குவாங்க. கும்பம்னாலே தொழில் பயங்கரமா என்ன பண்ணும்னா அடி வாங்கிக்கிட்டே இருக்கும். எப்போ? இந்த காலகட்டத்துல. ஏன்னா அவங்க கண்டிப்பா அவங்களுடைய தன்மை அப்படிப்பட்டது. அதனால அதை சார்ந்த பிரச்சனை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? அனுபவிப்பாங்க. இப்ப மீன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர்களுக்கு குரு ஆளுமை உள்ள வீடாக இருக்கிறதுனால மேக்சிமம் மீன ராசி உடல்நிலையை தவிர வேற எதையுமே டச் பண்ணாது. மீன ராசியை சனி பகவான் வேற எந்த வகையிலுமே, அவர் பிறந்த ராசி
மீன ராசி ரேவதி நட்சத்திரம் தான் சனி பகவானுடைய ஜென்ம நட்சத்திரம். அதனால மேக்சிமம் அவங்க என்ன பண்ண மாட்டாருன்னா மீனராசிக்காரவங்களை பெரும் தவறுகளை வந்து செய்ய விட மாட்டார். ஆனா மீனராசிக்காரங்க யாருக்கெல்லாம் உதவி பண்ணினாங்களோ அவர்கள் அனைவரையுமே உபத்திரமா மாத்தி அனுபவத்தை கொடுத்துருவார். மீனராசி வந்து அவமானத்தை மட்டும்தான் ஏழரை சனியில நிறைய சந்திக்கும். அந்த அவமானத்தை கொடுத்தவங்க இவங்களோட நெருங்கி இருந்தவங்களாத்தான் இருப்பாங்க. அந்த அவமான மன உளைச்சலால உடம்பு பிரச்சனையாகும். இது மீன ராசிக்கு. மேஷ ராசிக்கு சொல்லவே தேவையில்லை. மேஷ ராசி தான் அடிமேல அடி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா மேஷ ராசியினுடைய இப்படி நெகட்டிவா சொல்லல, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் இவ்வளவு பாடுபடுறேன் என்ன ஆக போறேன். காரணம் என்ன அப்படின்னா மேஷ ராசி தான் அவசரத்திலும் கோபத்திலும் நிறைய எதிரிகளை விதைத்து கொண்டே போகக்கூடிய ராசியாக இருக்கிறது. அதனால மேக்சிமம் எதிரிகளால, வாகனத்தால, அவசரத்தால நிறைய அடியை வந்து என்ன பண்ணும்னா மேஷராசி தான் வாங்கிக்கும். தனக்குத்தானே ஏழரை சனி காலகட்டத்துல அறியாமையால் தண்டனை கொடுத்துக்கும். தன்னையே வருத்திக்கிற. நல்லா பாருங்க, இந்த ஏழரை சனி காலகட்டத்துல மேஷம் தூக்க மாத்திரையே தொடாம இருக்காது. தூக்க மாத்திரையே தொட்ட ராசி ஏழரையில யாருன்னு கேட்டா மேஷத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். அதுக்கப்புறம் சிம்மம். சிம்மத்தை பொறுத்தளவுல ஒரே வார்த்தையிலேயே சொல்லணும்னாமா அவங்கள வந்து தான் தப்பு செஞ்சிருக்கோன்னு ஒத்துக்க வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து ரொம்ப பலமா என்ன பண்ணுவாருன்னா படத்தை புகட்டிக்கிட்டு இருந்திருப்பார். அதனால என்னைக்கு வந்து கடவுள்கிட்ட போய் கூட நான் தப்பு பண்ணிருக்கேன் என்னை மன்னிச்சு காப்பாத்துன்னு சிம்மராசி சொல்லிடுச்சுன்னா தப்பிச்சுது. நான் எதுவுமே பண்ணல, எதுவுமே செய்யல, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு போய் சிம்மராசி சுவாமி கிட்டயோ சனி பகவான் கிட்டயோ போய் நின்னுடாதீங்க, அடி இன்னும் வேகமா விழும். ஏன்னா சிம்ம ராசி பொறுத்தளவுல ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எதையுமே வந்து மனதுல வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா இடம் பொருள் ஏவலறிந்து ஒரு விஷயத்த பேசியிருக்கவே மாட்டாங்க. தனக்கு ஒருவர் ஒத்து வரலன்னா அந்த உறவை வந்து எப்படி ரொம்ப கடுமையாக பேசி துண்டிக்கணுமோ அது ரொம்ப பயங்கரமா செய்யறதுல சிம்மம் வந்து முதன்மையானதுன்னே சொல்லலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா உறவுகளை அதுல குறிப்பா அஷ்டம சனியில வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி, நாத்தனார், மாமனார், பூர்வீகம் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ரொம்ப அடி வாங்கி இருக்கிறது சிம்மமாக மட்டும்தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டோம்னா அவங்களுடைய தைரியமா நினைக்கிற அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு பேச்சு இருக்கு இல்லையா, அதுலதான் அவங்க நிறைய அடி வாங்குவாங்க. இந்த டைம்ல நிறைய யாருமே சப்போர்ட்டுக்குன்னு வரவே மாட்டாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது சிம்ம ராசி. இந்த 4 ராசிகள் தான் மெயின். இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். முதல்ல சனி பகவான் மனதை குளிர வைக்கணும். குளிர வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்ணிடணும், எல்லா தவறும் நானே செய்தேன், அனைத்திற்கும் நானே காரணம், இறைவா முழு சரணாகதி உன்ட்ட அடைஞ்சிட்ட, இதுக்கு பிறகு நான் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு என்னை தயவு செய்து காப்பாத்து வழிநடத்துன்னு சுவாமி கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டா அவர் பார்த்துப்பார். அதுக்காக என்ன பண்ண மாட்டார்னா நம்ம செஞ்ச செயலை வந்து நான் மன்னிச்சுட்ட போன்னு சொல்ல மாட்டார். அது ஏன் பண்ணினா அது எவ்வளவு தவறு என்பதை நமக்கு உணர வைப்பார். இதுதான் சனி பகவானுடைய முதல் தன்மை. ரெண்டாவது விஷயம், சனி பகவான் எந்த வடிவில் எல்லாம் இருக்கிறாரோ அவர்களை மகிழ்விச்சுட்டா சனி பகவான் உடனே விடுதலை பண்ணிட்டு வரணும். அவர் குளிர்ந்துருவார். அப்ப சனி பகவானுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் சேவை செய்பவரை பிடிக்கும். அப்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் சேவை செய்பவர் அது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒருவருடைய நலனுக்காக தானே செய்வாங்க. இவர்களை தான் சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அப்ப அதுல பார்த்தா ரொம்ப முதன்மையானவர்கள் யார் என்றால் இந்த பூமியை யாரு தூய்மை செய்யறாங்களோ அவங்கள மகிழ்விச்சா சனி பகவான் உடனே விடுதலை பண்ணிடுவாங்க. துப்புரவு பணியாளர்கள் எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, நம்ம அலுவலகத்துல வேலை பார்க்கறாங்கன்னா இந்த அலுவலகத்தை தூய்மைப்படுத்துறவங்களை வந்து நம்ம நல்லது பண்ணிட்டா கூட சனி பகவான் விட்டுருவார். வீடுனா வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர், ஏன்னா அவங்க நம்ம வீடு தூய்மையா, நாம தூய்மையாக இருப்பதற்கு யார் காரணமோ, அது ஒரு ஊராக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், இந்த வேலையாட்கள் நம்ம உழைத்து நம்மளை பாதுகாக்கிற அத்தனை பேருமே சனி பகவானுடைய அருளை பெற்றவர்கள். சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்கணும்னா தனக்கு கீழே வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த ஏழரை சனி காலகட்டத்துல கொடுத்து மகிழ்விச்சுட்டு கொடுத்தேன்னு சொல்லிடக்கூடாது, நான் செஞ்சேன்னு சொல்லிடக்கூடாது.
அது என்னுடைய கேரக்டர் அப்படின்னு செய்யறவங்களை சனி பகவான் என்ன பண்ணிடுவாருன்னா, அங்கேயும் போய் சுவாமி கிட்ட நீ குருஜி சொன்னாரு அதை நான் செஞ்சுட்டு வந்துட்டு அடுத்து எனக்கு அப்படின்னு இல்லை, இத கடமை அப்படின்ற ஒரு மனநிலையோடு பலனை எதிர்பாராமல் செய்தால் 7.5 சனி தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம். இரண்டாவது வடிவம் வயது முதிர்ந்தவர்கள். யாரெல்லாம் பெற்றோர்களை அனாதை ஆசிரமத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கிறாங்களோ அந்த அனாதை ஆசிரமத்திற்கு நம்மால் முடிந்த உணவு, உடை, போர்வை, தலையணை இதெல்லாம் வாங்கி கொடுத்தால் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சிடும். இது ரெண்டாவது விஷயம். முதியவர்களுடைய பாதத்தில் விழுந்து 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 நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஆசீர்வாதம் பாவத்தை போக்கணும், என் பாவத்தை உன்கிட்ட கொடுத்தேன்னு இருக்கக்கூடாது. உண்மையான பணிவு இருந்தால் சனி பகவான் விட்டுருவார். என்றைக்குமே சனி பகவானுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா, எதுவுமே என்னால கிடையாது, எல்லாம் இறைவன் செயல்னு ஒருத்தவங்க பதில் சொல்லுவாங்க தெரியுமா? நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் கடவுள் பெயரை சொல்றவங்களை சனி பகவான் பக்கத்துல நெருங்கவே என்ன பண்ண மாட்டார். அதனால பிறர் முதியவர்களை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பிறர் நலனில் பொருளாதார ஆசை இல்லாமல் நல்லது செய்யறவங்க, இவங்களை வெல்விஷர்னு சொல்லுவோம். இவங்களை சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால உங்களுடைய எவ்வளவு துன்ப காலகட்டத்திலும் உங்களுக்கு நலம் விரும்பிகளாக இருந்தவர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய தேவையறிந்து அவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வித்தால், அது எந்த விதமான உதவியா வேணாலும் இருக்கலாம், அவர்களை மகிழ்விக்கும் பொழுது சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதற்கு அடுத்தபடியா இன்னொரு பெரிய விஷயம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, நம்ம மெயினான ஒரு விஷயம், இந்த ரோடுல பாத்தீங்கன்னா நிறைய கிரிவல பாதைகள்ல சந்நியாச புருஷர்கள் நிறைய பேர் படுத்திருப்பாங்க. இவர்களுக்கு பாத்தீங்கன்னா ருத்ராட்ச மாலை, காவி உடை, அதே போல பாத்தீங்கன்னா போர்வை இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், பணமா கொடுக்காம பொருளா கொடுத்தோம்னா சனி பகவான் என்ன பண்ணிடுவாருன்னா விடுதலை செய்து விடுவார். ஏன்னா சந்நியாசிகளை கவனிக்கும் பொழுது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சந்நியாச புருஷர்கள் யாருமே யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள். ஆகையினால அது ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடித்த விஷயம். அதை தாண்டி சனி பகவானே விடுதலை தரக்கூடிய ஒரு இறைவன் இந்த பூமியில உண்டுன்னா அவர் யாருன்னா விநாயக பெருமான். சோ விநாயக பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு சனி தோஷம் இல்லை. ஊர் காவல் தெய்வம் இருக்குல்ல, ஒவ்வொரு ஊர்லயும் காவல் தெய்வம் இருக்கும். அந்த காவல் தெய்வம் தியாகம் பண்ணி இரவுல அந்த ஊரை பாதுகாக்கிறதா நம்பிக்கை. அதனால இந்த ஐயனார், கருப்பண்ண சுவாமி, முனீஸ்வரர், சப்த கன்னிமார்கள், இந்த ஊர் எல்லை தெய்வங்களுக்கு நம்மால் முடிந்த உதவி. நேரா கிளம்புறோம், தொடப்பம் எடுத்துக்கிறோம், கோவிலை கிளீன் பண்றோம். இந்த மாதிரி அந்த ஊர் எல்லை தெய்வ கோவில்கள்ல நம்மளால் முடிந்த துப்புரவு பணிகளை செய்து அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தி அந்த ஆலயத்தை பராமரித்தால் சனி பகவான் என்ன பண்ணிடுவார்னா நம்மளை பெரிதும் பாதிக்க மாட்டார். அப்படியே பரவாயில்லடா, என் மனசுல நீ ரொம்ப இடம் பிடிச்சிட்ட, உன்னுடைய செயலை உன்னுடைய தர்ம குணத்தால் நீயே செயல்படுத்தி குறைத்து விட்டாய், உனக்கான தண்டனையை குறைத்து விடுகிறேன்னு கர்மாவும் நமக்கு குறைஞ்சிரும், அதனுடைய கெடுபலனும் நமக்கு இருக்காது. இப்பவும் நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருமே நினைச்சிட்டாங்க காசை கொடுத்தா எல்லாம் நடக்கும்னு. அது சனி பகவான் கிட்ட மட்டும் நடக்கவே நடக்காது. செயலாலத்தான் செய்யணும், செயலாலத்தான் கர்மாவை குறைக்கணும். செயலால காலால எட்டி உதைச்சிருக்கோம்னா செயலால காலில் விழுந்தாதான் குறையும். புரியறதா? நாவால ஒருத்தரை துன்பப்படுத்தி பாபத்தை சம்பாரிச்சிருக்கோம்னா நாவால மன்னிப்பு போய் அங்க கேட்டாதான் சனி பகவான் விடுவார். இது இப்ப இல்ல, எத்தனை 7.5 சனி இருந்தாலும் நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம நன்மை செய்திருக்கிறோமா தீமை செய்திருக்கிறோமான்னு. அதை புரிந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நல்ல பலன் இருக்கும். இந்த மன்னிப்பு கேட்டு அதற்கான வாய்ப்பு கொடுக்கிற தேவி யாரு தெரியுமா? ஜேஷ்டா தேவி. சோ ஜேஷ்டா தேவி சனி பகவானுக்கு உரிய அதிதேவதையாகிறார். அந்த ஜேஷ்டா தேவி வழிபாடை செஞ்சு இதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுமா, இந்த மாதிரி செய்யற செயலுக்கெல்லாம் ஒரு சூழலை ஏற்படுத்தி தாமான்னு ஜேஷ்டா தேவியை யாரெல்லாம் சனிக்கிழமைகளில் வழிபட்டு அன்னதானம் கொடுக்கின்றார்களோ இவர்கள் எல்லாம் சனி பகவான் பிடியிலிருந்து முழுமையாக விடுதலை அடைகிறார்கள். இது மட்டும்தான் உண்மை. இதை நீங்க எப்படி ஆணித்தனமா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, சனி பகவான் தசரத சக்கரவர்த்தியோடு ஒரு போர் புரியக்கூடிய காலம் ஏற்பட்டது. தசரத சக்கரவர்த்தி சனி பகவானுக்காகவே என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இருக்கிறாரு. தசரத சக்கரவர்த்தியை சனி பகவான் தீண்டாமலும் அழிக்காமலும் இருந்த காரணம், தன்னுடைய
கால சூழல்கள்ல தன்னுடைய நாடு சனி பகவான் பார்வையால பீடிக்கப்படுதுன்றதுக்காக தன் மக்களை காப்பாற்ற சனி பகவானிடமே தசரத சக்கரவர்த்தி போருக்கு போனதாக சொல்லப்படுது. இந்த ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக நீ என்னையும் போர் புரியறதுக்கு நீ துணிஞ்ச இல்லையா, உன்னுடைய சுயநலம் எதிர்பார்க்காம, அதனால் நீ கேட்ட பலனை நான் தருகிறேன், உனக்கு எல்லாம் உண்டு, செல்வ பலம் உண்டுன்னு ஆசீர்வாதம் பண்றார். அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த காலகட்டத்துல பரிகாரத்திற்காக நான் நல்லவனா மாறினேன்னு சொல்லப்படாது. என்னுடைய குணத்தை இந்த 7.5 சனி வரும்பொழுது எனக்கு கிடைச்ச அனுபவத்தால என்னுடைய உண்மையான கேரக்டராவே அதை மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா சனி பகவான் விட்டுருவார்ன்றதை தாண்டி அதுதான் அவர் கொடுக்கணும்னு நினைப்பது. அதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் 7.5 சனி சுகமான சனியாக இருக்கும். சூப்பர், ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா 7.5 சனி அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ 7.5 சனி காலகட்டம் போயிட்டு இருக்கு, 7.5 வருஷம் நான் கஷ்டப்படணுமா அப்படின்றவங்களுக்கு ரொம்ப அருமையா ஒரு 4 விஷயங்கள் நல்லதா அவங்க காது குளிர்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா 7.5 சனி உள்ள இந்த 4 ராசிக்காரர்களும் குருஜி சொன்ன மாதிரி எளிமையான விஷயம் தான் நீங்க சொன்னது, அவ்வளோ ஒன்றும் கடுமையான விஷயங்கள் அல்ல. ஸோ எளிமையான விஷயங்களை பின்பற்றி 7.5 சனியை நம்ம எப்படி குறைச்சிக்கிறது, சனி பகவானினுடைய அருள் எப்படி பெறுறது அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னதற்கு நன்றி குருஜி. நல்லதுமா, வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. குருஜியை நீங்க ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு இல்ல வாஸ்து ரீதியான பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்டாவும் ஆன்லைன்லயும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு. இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆன்லைன் மூலமாகவே வாஸ்துவோட பேசிக்கான ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் வாஸ்து தெரியும், என்னோட வாஸ்து குறைபாடை நானே சரி பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட உங்க வீட்டு வாஸ்துவை நீங்களே சரி செய்து கொள்ளலாம். இது ஒரு அற்புத வாய்ப்பு, யாருமே தவற விட்டுறாதீங்க. 7 நாள் தான் இந்த கிளாஸ். 7 நாள்ல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூட்சம வாஸ்து முறைகளை நம்ம குருஜி சொல்லி தர போறாங்க. எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க.